நண்பர்களே, எனக்கும் இந்த மேடு பார்த்திங்க அப்படின்னா பனங்கொட்டைகளை இது பதியம் போட்டிருக்காங்க. கிழங்கு இறங்கியிருக்கு. இந்த மாதிரி கிழங்கு பிடுங்கி வச்சுருக்கோம். இதுதான் பனங்கிழங்கு. இப்படி தான் பனங்கிழங்கு தின்னுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அப்படி போடுவாங்க. மேலே கொட்டை இருக்கும். அதே ஒரு பழுப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் அப்படியே காமிங்க. இப்படி தான் கிழங்கு ஊறி இருக்கும். அதுதான் அதை எடுக்கிறது வருங்க. அந்த மாதிரி பாருங்கள். அதில் உள்ள நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி தான் ஊறி கிழங்கு பிச்சுக்கிச்சு. அது வேறு வருது முசாடி கிழங்கு அப்படி வருங்க. இதுதான் பனங்கிழங்கு. இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அப்படி முழுசாக அதை கொட்டையோடு காமிங்க. பிடுங்கிறதுக்கு முன்னாடி அப்படி கொட்டையோடு காமிங்க. அந்த கொட்டை அப்படியே விதை விட்டு இப்படி பனங்கிழங்கு இருக்கும். இது முத்தலை, ஆனால் இது முத்தி இருக்குது நல்லா. ஓகே, என்ன ஆடுங்க. இப்படி தான் அறுவடை செஞ்சு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த கிழங்கை நம்ம இந்த மாதிரி எடுத்து அவிச்சு சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே இதிலிருந்து மேல் பக்கமாக பச்சை இலை மாதிரி துளுர்த்து பனை மரம் வரும். இதுதான் ப்ராசஸ் பனை மரத்துக்கு. இது நம்ம கிழங்கு எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னா அதில் நிறைய மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குதுங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லது. நார் சத்துக்களும் நிறைந்து இருக்குது. இதில் கிழங்கு தோண்டி எடுக்கிறோம். எடுத்து இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு அந்த வேர் பகுதியும் அந்த முனைப்பு பகுதியும் அதை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறாங்க. இந்த கமரை கட் பண்ணி வச்சது தான் கட்டி அப்படியே பனங்கிழங்காக வச்சுருப்பாங்க. இது நல்ல மணலில் போட்டு ஒரு மாதிரி சாதாரண மண்ணை போட்டு வச்சுருக்கோம். அதனால் எந்த விதமான இந்த வேறு விதமான மண் அது மாதிரி போட்டு எடுக்கிறதுலாம் இல்லை. இது நல்லா இந்த ஆற்று மணல் மாதிரியான ஒரு மண். கிழங்கு நல்லா இறக்கிருக்கு. இயற்கையாகவே வளர்ந்ததுங்க. வேறு எதுவும் மருந்து கிருந்துலாம் எதுவும் போடலை. சரிங்களா நண்பர்களே, இதை பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ, நன்றி.